தமிழக அரசு தொடர்ந்த அப்பீல் வழக்கில் விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. இதற்கிடையே முஸ்லிம்களின் ஆட்சேபத்துக்குரிய திருக்குரான் சம்பந்தப்பட்ட சில ஒளி காட்சிகளை நீக்க சம்மதித்துள்ள கமல் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தை அணுக திட்டமிட்டுள்ளார். நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கிய விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சில முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி தமிழக அரசு தடை செய்தது. இந்த தடையை நீக்க கோரி ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனவரி 24ஆம் தேதி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் தடையை நீக்கி செவ்வாயன்று இரவு நீதிபதி வெங்கட்ராமன் உத்தரவிட்டார். இவ்வழக்கில் புதனன்று தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அப்பீல் மனு நீதிபதிகள் எலிபி தர்மாராவ், அருணா ஜெகதீசன் பெஞ்ச் முன்பு புதனன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கேற்ற நீதிபதிகள் தனி நீதிபதி அளித்த உத்தரவை நிறுத்தி வைத்து வழக்கின் இறுதி விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனால் வரும் புதன்கிழமை வரை விஸ்வரூபம் படத்தை திரையிட தடை நீடிக்கிறது. இன்று இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை சட்டசைட் செய்துள்ளார்கள். எனவே இப்பொழுது 144 பிரிவின் கீழ் போடப்பட்ட உத்தரவு அமலில் இருக்கிறது. அது 2 வாரத்திற்கு இப்பொழுது போடப்பட்டுள்ள உத்தரவுகளின்படி அமலில் இருக்கும். இதற்கிடையே கமலஹாசனை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் காங்கிரஸ் எம்பி ஆரூன் தலைமையில் சில இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விஸ்வரூபம் படத்தில் உள்ள சில காட்சிகளை நீக்குவதற்கு கமல் சம்மதம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல் விஸ்வரூபம் படத்தில் குரான் சம்பந்தப்பட்ட ஒளி காட்சிகளை நீக்க சம்மதித்துள்ளதாக கூறினார். தனக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருந்த பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் அதே நேரம் தனது ரசிகர்களுக்கும் முஸ்லிம் ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசு மற்றும் காவல்துறையின் கடமை என்றும் கமலஹாசன் கூறினார். விஸ்வரூபம் திரைப்படம் புதன்கிழமையன்று சில தியேட்டர்களில் திரையிடப்பட்டது. ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட்டுகளை பெற்று படம் பார்க்க சென்றனர். ஆனால் பாதியில் படம் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் கொதிப்படைந்தனர். சில தியேட்டர்களில் கல்வீச்சு சம்பவங்களும் நடந்தன. இந்த சம்பவத்தால் கொதிப்படைந்த கமலஹாசனின் ரசிகர்கள் அவரது ஆழ்வார்பேட்டை வீட்டு முன்பு திரண்டனர். இந்நிலையில் தமிழகத்தில் விஸ்வரூபம் திரையிட விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து கமலஹாசன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர்.